இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரானிக் கீபோர்ட் ஃபர்ஸ்ட் கிரேட்ல தேர்ட் சாங் ஸ்டார் ஆஃப் கஞ்சி டவுன் இந்த சாங்கோட லெஃப்ட் ஹேண்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதோட ரைட் ஹேண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட லெஃப்ட் ஹேண்ட் இதோட கார்ட்ஸ் எப்படி ப்ளே பண்றது அப்படின்னு பார்த்தலாம். இதுல என்னென்ன கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இ மைனர், சி மேஜர், ஜி மேஜர், டி மேஜர். ஓகே, இப்படி நீங்க இந்த சாங்ல ஃபுல் கார்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இ மைனரை இந்த ரெண்டு கீ மட்டும் ஈயும் ஜியும் இப்படி ப்ளே பண்ணலாம். சி மேஜரை வெறும் சி மட்டும் சி கீ மட்டும் ப்ளே பண்ணா போதும். அதே மாதிரி ஜி மேஜரை ஜி கீ மட்டும் ப்ளே பண்ணாலும் போதும். டி மேஜரை டி மட்டும். ஸோ நீங்க இப்படியும் ப்ளே பண்ணலாம். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தலாம். ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் நான் வாட்ச் காட்டுறேன். அதனால நீங்க திரும்ப திரும்ப வாட்ச் பார்க்கணும். இதுல என்னென்ன கார்ட்ஸ்லாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இ மைனர், ஜி மேஜர், டி மேஜர், திரும்பவும் இ மைனர், சி, டி. உங்களுக்கு கார்ட்ஸ் சேஞ்ச் பண்றதுல கஷ்டமா இருக்குன்னா நீங்க திரும்ப திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்னென்ன கார்ட்ஸ்லாம் வருதோ அதையே திரும்ப திரும்ப வாட்ச் பாருங்க. இ மைனர், ஜி, டி, இ மைனர், சி, டி. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை நீங்க ப்ளே பண்ணுங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தலாம். இந்த இ வரப்போ நீங்க இ மைனரை ப்ளே பண்ணணும். இந்த ஜி வரப்போ ஜி கீ, இந்த ஏ வரப்போ டி. திரும்ப ப்ளே பண்றேன். ஜி, டி. அடுத்தது இந்த பி வருது இல்லைங்களா, அதுக்கு இ மைனர். இந்த இ வரப்போ சி, இந்த டி வரப்போ டி. இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். ஓகே, இப்ப இதே மாதிரி தான் செகண்ட் லைனும். லாஸ்ட் மட்டும் ஒரே ஒரு கார்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். திரும்ப பார்க்கலாம். செகண்ட் லைன் ஜி மேஜர், டி மேஜர், இ மைனர், சி, இ மைனர். செகண்ட் லைனை திரும்ப ப்ளே பண்றேன். எண்ட்ல இ மைனர் வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல டி கார்டு வரும், எண்ட்ல இ மைனர் வரும். ஓகே, இப்போ தேர்ட் லைன் பார்க்கலாம். இதுல என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னா ஜி, டி, இ மைனர், சி, டி. இதை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் லைன் பார்க்கலாம். ஜி, இந்த டி வரப்போ ஜி கார்டு போகணும். இந்த ஏ வரப்போ டி கார்டு, இந்த பி வரப்போ இ மைனர், இந்த இ வரப்போ சி, டி வரப்போ டி. கொஞ்சம் ஸ்பீடா ப்ளே பண்ணி காட்டுறேன். தேர்ட் லைன் டி, இ மைனர், சி, டி. தேர்ட் லைன் திரும்ப வாசிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம ஃபோர்த் லைன் போலாம். இ மைனர், ஜி, டி, இ மைனர். இது சிம்பிள் தான். கிட்டத்தட்ட இது செகண்ட் லைன் மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாம இ மைனரோட முடிஞ்சிடும். லாஸ்ட் ரெண்டு கார்டு வராது. செகண்ட் லைன்ல வந்து கடைசி ரெண்டு கார்டு வராது. அதனால இது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஓகே, இப்ப ஃபிஃப்த் லைன் பார்க்கலாம். இது அப்படியே தேர்ட் லைன் தான். ஜி, டி, இ மைனர், சி,
சி டி. ஓகே, 6th லைன் அதாவது கடைசி லைன் பார்க்கலாம். E மைனர், G, D, E மைனர். ஓகே, கார்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒவ்வொரு லைனுக்குமே நிறைய கார்ட்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அதனால பொறுமையா ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இதே வீடியோலயே நம்ம ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாட்டை எப்படி ப்ளே பண்றது அப்படின்னு பார்த்தலாம். இதுல உங்க வாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் லீடு, அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டைல் வந்து டான்ஸ். ஓகே, டான்ஸ் ஜேர்னல்ல ரெட்ரோ அப்படின்ற ஒரு ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது டெம்போ, இது வந்து 122. ஓகே, இதோட ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்படிதான் இருக்கும். இதுக்கு நீங்க அக்கம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றப்போ இதோட ஸ்டைல் கொஞ்சம் மாறும். இப்படி ஓகே, இப்படிதான் நீங்க ப்ளே பண்ண போறீங்க. இதுல வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த 6 லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைனா இன்னொரு லைன் இருக்கு. அதுல வெறும் கார்ட்ஸ் மட்டும் தான் வரும். என்னென்ன கார்ட்னா இ மைனர், சி மேஜர், இ மைனர், சி மேஜர். இப்படி வெறும் 4 கார்டு மட்டும் பிளைனா வரும். அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் வாசிக்கிற கார்டுல இருந்து தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டைல், வாய்ஸ், டெம்போ இதெல்லாம் நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த சாங்கை வாசிக்க ரெடி ஆயிடலாம். இதை எப்படி ப்ளே பண்ணணும்னா எங்க நீங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். ஓகே, இப்ப பார்க்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 இங்கதான் சாங்ஸ் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம ஃபுல் பாட்டையும் ஒரு தடவை நான் வாட்சி காட்டிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.